கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தரை நம் மேய்ப்பனாக, நம் தலைவனாக நாம் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சிந்திக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவீதை பற்றி கர்த்தர் சாட்சி சொன்னார். அப்படி சொல்ல தாவீதின் இருதயத்தில் தேவன் என்னவாய் இருந்தார் என்று சொல்லும் புஸ்தகமே இந்த சங்கீதம். தாவீதோட ஆச்சரியமான அர்ப்பணிப்பை இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கலாங்க. ஒன்று, தேவனை எந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமோ அவ்வளவு கொண்டாடுகிறார். இரண்டாவதாக, ஒரு விஷயம் நடக்கும் முன்னாடியே அது நடக்கும் என்று நம்பி முழுமையாய் விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு பாடி துதிக்கிறார். முதல்ல கர்த்தரை என் மேய்ப்பர் என்று சொல்லி தன்னுடைய தலைவனாக முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறார். எப்படியெல்லாம் தேவன் தன்னை நடத்துவார்னு சொல்றாரு. நல்ல கொழுமையான உணவு கொடுத்து என்னை நடத்துவார்ன்றார். இரண்டாவது, நீதியின் பாதையில என்னை நடத்துவார்ன்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் போனாலும் என் கூடவே இருந்து என்னை நடத்துவார்னு சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல அவரோட விசுவாச அறிக்கையை பத்தி பார்க்கலாங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றார். முதலாவதாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. என் சத்துருக்கள் முன்பாக ஆயத்தப்படுத்தின்னு சொல்லும் போதே இன்டைரக்டா ஒரு விஷயத்தை அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என் சத்துருக்கள் சொல்லும் போது அவரை பகைக்கிறவர்கள், அவருக்கு சத்ருவாய் இருக்கிறவர்களை தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களோடு போராட தேவனே ஒரு யுத்தத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தத்தை நமக்குள்ளும் செலுத்தி நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று இதுல அவர் சொல்றாருங்க. இங்க அவர் யுத்தத்துக்கு மட்டும் ஆயத்தப்படலங்க, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். இந்த பந்தின்னு சொல்லும் போது உதாரணமா சவுலும் ஒரு பந்திக்கு தாவீதை அழைக்கிறார். அந்த பந்தியில கொழுமையான பதார்த்தங்களை வைத்திருந்தாலும் சவுல் தாவீதை கொல்ல நினைத்தார். ஆனால் தேவன் அவருடைய மாய்ப்பாராய் இருக்கிறபடியினால் அந்த கண்ணியிலிருந்து அவரை விடுவித்தார். சாமுவேலும் சவுலுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருந்தார். இந்த பந்தியோ ராஜ மேன்மைக்கு வரப்போகும் ஒருத்தருக்காக கொழுமையான அதிகப்படியான பங்குகள் நிறைந்த ஒரு பந்தியாய் இருந்தது. யோசேப்பும் தன் சகோதரர்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அதில் தன் சொந்த ரத்தமாகிய தன் சகோதரனுக்கு மட்டும் 5 மடங்கு அதிகமான நல்ல கொழுமையான பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் ஏசப்பாவோடு நமக்கும் ஒரு பந்தி இருக்குதுங்க. அந்த பந்தி ராஜாக்களோடு கூட நம்மை உட்கார வைத்து நம்மோடு கூட விருந்துண்ண அவர் காத்திருக்கிறார். இந்த பந்தி என்பது தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை குறிக்குதுங்க. சபைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நினைவு கூறும்படியாக அப்பம் பெற்று ஒரு பந்தியை நாம் எடுக்கிறோம். தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கும் போது மட்டுமே நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோங்க. அதற்காக அந்த தேவனுடைய மகிமையான பந்திக்காக இன்றிலிருந்து நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவது மிகவும் அவசியமா இருக்குதுங்க. இரண்டாவதாக, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த அபிஷேகம் எதை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அபிஷேகத்திலிருந்து வரும், தைலத்திலிருந்து வரும் வாசனை நம்முடைய சாட்சியை குறிக்கும். இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? அபிஷேகம் நம் முகங்களை முறிக்கும். இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? நமக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கும். தேவனோடு கூட நாம் பந்தி இருக்கத்தக்கதாக அவரோடு ஐக்கியம் பெறணும்னா முதல்ல நமக்கு பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் களைந்து போட வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற சுமைகள், சோர்வுகள், தோல்விகள், அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும், பாடுகள் எல்லாவற்றையும் முறிக்கும், நுகத்தை முறிக்கும் தன்மை இந்த அபிஷேக தைலத்திற்கு இருக்குதுங்க. இந்த அபிஷேகத்தை நாம் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளும் போது நம் இருதயத்தை தேவன் இலகுவாக மாற்றுகிறார். அவர் வசனத்தின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக நம்மளை ஆற்றி தேற்றி அவர் பாதையில் தொடர்ந்து நடத்த இந்த அபிஷேகம் உதவுங்க. இரண்டாவதாக, இந்த அபிஷேக தைலத்திலிருந்து வரும் வாசனை ஒரு சாட்சியை ஏற்படுத்தும்.
தாவீதை சாமுவேல் அபிஷேகம் செய்த போது வருங்கால ராஜாவாவார் என்று அபிஷேகம் செய்தார். அது அவரை நடத்தி கோலியாத்திடம் கொண்டு சென்றது. தேவனுடைய நாமத்தில் இருந்த வைராக்கியத்தினால் அந்த கோலியாத்தை அந்த அபிஷேகம் ஜெயிக்க வைத்தது. அதனால சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி தூக்கி கொண்டாடும் அளவுக்கு அந்த நாட்டிலே அவருடைய சாட்சி பரவியதுங்க. அந்த அபிஷேகம் மேன்மைக்கு நேராக நடத்தும். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ண போது அவர் ஆட்டிடையர். ஆனால் ராஜா என்ற மேன்மையை அவருக்கு கொடுத்தது. கழுதையை தேடி சென்ற சவுல் அவர் அபிஷேகிக்கப்பட்ட போது அவரும் ராஜ மேன்மைக்கு சென்றார். நம்முடைய தேவன் நம்மை அபிஷேகிப்பதனால் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட பல மடங்கு அதிகமான மேன்மையை நம் வாழ்க்கையில் திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு நேராக நம்மை நடத்துவார். ஏனென்றால் அவர் நம் நல்ல மேய்ப்பன். 3வதாக, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும் சொல்லி இருக்குங்க. ஆமாங்க, நம்ம ஆவியிலேயோ ஆத்மாவிலேயோ ஒரு வெறுமை காணப்படும் போது தேவனை துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், பிரச்சனைகளின் அழுத்தத்தினால் வரும் நெருக்கத்திலிருந்து ஒரு வெறுமை காணப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய சரீர பிரகாரமாக வியாதியினாலேயோ, ஐஸ்வர்யத்திலேயோ, ஊழியத்திலேயோ, தொழிலையோ, படிப்பிலேயோ குறைகள், ஞானத்திலும் குறைகள் காணப்பட்டால் அதையும் தேவன் நிரப்புவார். நம் வாழ்க்கையில் வெறுமையாயிருக்கிற எல்லா பகுதிகளையும் அவர் நம் மேய்ப்பராய் தலைவனாய் இருக்கும் போது நிரப்புகிறாருங்க. சாதாரணமான நிரப்புதல் இல்லைங்க, நிரம்பி வழிகிறது என்று இங்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் நிரம்பி வழியவும் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான குறைகளும் நீங்கி ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழியும் ஒரு அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருகிறார். அவர் நம் மேய்ப்பராய் இருக்கும் போது இது சாதாரணமான நிரப்புதல் அல்ல, ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழியும் ஓர் அனுபவம். இந்த நிரம்பி வழிதல் என்ற விஷயம் ஆவிக்குள்ளாக தேவனோடு பரிசுத்த ஆவியின் மூலம் உறவாடவும் உலகத்தை ஜெயிக்கவும் உதவும். சிம்சோனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின போது அவருடைய பலம் மிகவும் பிரம்மாண்டமாய், பிரமிக்கத்தக்கதாய் இருந்தது. ஆமாங்க, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கும் போது இந்த அனுபவங்களை தேவன் நமக்கு தருகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி அமர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தும் ஒரு அனுபவம், அபிஷேகித்து கனத்திற்கு நேராக நடத்தும் அனுபவம், ஆவி ஆத்மா சரீரம் எல்லா குறைகளும் நீக்கி நிரம்பி வழியும் ஒரு அனுபவத்தையும் தேவன் நமக்கு இன்று தருவாராக. தாவீதை போல நாமும் இல்லாதவைகளை குறித்து முறுமுறுத்துக் கொண்டு இல்லாமல், இல்லாத போதிலும் தேவனை நம்பி விசுவாசித்து விசுவாச அறிக்கைகளை நாம் செய்யும் போது அவர் நம் மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால் அந்த அறிக்கையின் பிரகாரமாகவே நம்மை சாட்சியோடு நிரப்புதலுக்குள்ளாக நடத்தி நம்மை மேன்மைப்படுத்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரின் வாயினாலே நீர் என் மேய்ப்பன் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நான் கவலைப்படுவதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீர் என் தலைவனாக என் மேய்ப்பனாய் இருக்கும் போது என்னை எவ்வளவு நேர்த்தியாய் நடத்துவீரப்பா, எவ்வளவு பெரிய அனுபவங்களை எனக்கு கொடுப்பீரப்பா. அதை முற்றிலும் அனுபவிக்கத்தக்கதாக நான் விசுவாசிக்க, விசுவாசத்தை அறிக்கை செய்ய, என் விசுவாசத்தை நானும் என்னை சுற்றி உள்ளவர்களும் உற்சாகப்படும் அளவுக்கும் உம்மில் நான் முழு நம்பிக்கை வைக்க எனக்கு கிருபை தாரும். நீர் கொடுக்கும் இந்த நிரம்பி வழியும் அனுபவத்தை எனக்கும் தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.